பீஷ்மரின் வருகை. கங்காதேவி வசிஷ்டரின் சாபத்தை பற்றி சந்தனுவிடம் கூறிய பின் அவர்களுக்கு பிறந்த 8வது குழந்தையை வளர்ந்த பின் ஒப்படைக்கிறேன் என்று கூறி குழந்தையுடன் மறைந்தார். தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்த சந்தனு துன்பத்தில் ஆழ்ந்தார். பின் தனது நாட்டின் மீது மிகுந்த கவனம் செலுத்தி நல்லாட்சி செய்து வந்தார். அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு அனைவரும் போற்றி புகழும் வண்ணம் அரசாட்சி புரிந்தார். நீதி நெறி தவறாதவனாகவும் அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாக விருப்ப வெறுப்புகளின்றி நல்லாட்சி புரிந்து வந்தார். ஒருமுறை காட்டிற்கு வேட்டையாட சென்றிருந்த போது கங்கையில் நீர் குறைவாக ஓடுவதைக் கண்டு ஏன் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வாலிபன் ஒருவன் தன் அம்பு எய்தும் திறமையால் கங்கையை தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தார். இதை கண்ட சந்தனு கங்காதேவியை அழைக்க கங்காதேவி அவன் முன் தோன்றினார். கங்காதேவி சந்தனுவிடம், மன்னா, இவனே நமது 8வது புதல்வன். வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு கற்றறிந்தவன், அனைத்து கலைகளையும் நன்கு கற்றவன். நம் மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி மறைந்தார். தன் மகனை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ஒரு நன்னாளில் தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி மன நிறைவு கொண்டார் சந்தனு. பீஷ்மராகிய தேவவிரதனை இளவரசனாக்கிய சில காலம் கழித்து ஒரு நாள் சந்தனு யமுனை நதிக்கரைக்கு சென்றான். அங்கு ஓடம் ஓட்டிக் கொண்டிருந்த பெண்ணின் அழகை கண்டு காதல் வசப்பட்டான். சந்தனு அந்த பெண்ணிடம், நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்க, அவள்தான் மீனவ குலத்து அரசனின் மகள் என்றும் தனது தந்தையின் அறிவுரைப்படி இங்கு ஓடம் ஓட்டிக் கொண்டிருப்பதாக கூறினாள். அவளின் அழகில் மயங்கிய சந்தனு அவளை தன் மனைவியாக்கிக் கொள்ள அவளது தந்தையிடம் சென்று பெண் கேட்டான். அவரும் சம்மதித்து ஒரு நிபந்தனை இருக்கிறது என்று கூறினார். அது என்ன நிபந்தனை என்று சந்தனு கேட்க, அவர் தன் மகளுக்கு பிறக்கும் குழந்தையே அரசனாக வேண்டும் என்றார். இந்த நிபந்தனையை ஏற்க முடியாத சந்தனு மிகுந்த வருத்தத்துடன் அரண்மனை திரும்பினான். இருந்தும் சந்தனுவால் அந்த மீனவ பெண்ணை மறக்க முடியவில்லை. அந்த அழகிய பெண்ணின் நினைவால் வாடி வருந்தினான். சந்தனுவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்தது. மன்னனின் உடல்நிலையை கண்ட தேவவிரதன் தனது தந்தையிடம் அதற்கான விளக்கத்தை கேட்டான். ஆனால் சந்தனு அந்த மீனவ பெண்ணை பற்றி ஏதும் சொல்லாமல் சமாளித்தான். தன் தந்தை ஏதோ மறைக்கிறார் என்பதை உணர்ந்த தேவவிரதன் தனது தந்தையின் அமைச்சரிடம் நடந்த நிகழ்வை கேட்டு தெரிந்து கொண்டான்.